வெல்கம் பேக் டு கல்விவளா யூடியூப் சேனல். ஸோ நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் கூட வரக்கூடிய அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்னு சொல்லி கொடுத்துருங்க. அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு நம்ம தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷின் ஓகேங்களா, 2025க்கான பப்ளிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள், நம்மளுடைய சேனலில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் கொடுக்குறேன். அண்ட் தென் இப்போ 11th ஸ்டாண்டர்டுக்கு மற்ற சப்ஜெக்டும் கேட்டிருக்கீங்க ஓகேங்களா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, இங்கிலீஷ்க்கெலாம் போடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோ எது அப்படின்னா உங்களுடைய கொஷின் பேட்டர்ன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு கொஷின் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது நான் ஒரு கைடன்ஸாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த கொஷின் பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம படிக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் படிக்கலாம் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நான் இந்த சைடு போட்டிருக்கிறது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அது கொஷின் நம்பர், உங்களுடைய கொஷின் பேப்பரில் கூடிய பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின் நம்பர். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கு, அப்புறம் சாய்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்றது. இன்னொரு பக்கம் உங்களுக்கு டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய பேஜ் நான் ரெஃபர் பண்ணுற மாதிரி நான் அதுவும் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கொஷின் நம்பர் 1லேருந்து 3 ஓகேங்களா. 1லேருந்து 3 என்ன கேட்பாங்க அப்படின்னா சினானிம்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க ஓகேங்களா. ஒன்றுத்துக்கு 1 மார்க்குன்னு சொல்லி 3 மார்க் உங்களுக்கு வரும். இதில் வித்தவுட் சாய்ஸ் அண்ட் தென் ஆல்ஃபர்ஸ் குரூப்ஸ் எல்லாமே நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 4 to 6 ஓகேங்களா ஆன்டனிம்ஸ் ஓகேங்களா. அதுலேயும் 3 மார்க்ஸ். ஸோ நோ சாய்ஸ் ஓகேங்களா. அடுத்தது கொஷின் நம்பர் 7லேருந்து 20 ஓகேங்களா. டாபிக் ஃபார் டெஸ்டிங் அப்படின்றது டாபிக் ஓகேங்களா. ஸோ அந்த டாப்பிக்கில் 14 மார்க் கேட்பாங்க. ஸோ அதாவது 7 into 14. ஸோ நோ சாய்ஸ் ஓகேங்களா, வித்தவுட் சாய்ஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஃபார்மேஷன். ஸோ அந்த 7லேருந்து 20 சொன்னல. ஸோ அதில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னா ஸோ காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் காம்பனிங் 2 லெசன். அதில் 7th பேஜ், அதாவது புக்கில் நீங்கள் 7th பேஜ் எடுத்துங்க. அதே மாதிரி ப்ரெஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா 739 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு அப்சர்வேஷன் அண்ட் தென் அக்யூமெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அதோட பேஜ் நம்பர் 39. ஸோ அதெல்லாம் கிளிப்போர்ட் வேர்ட் கேட்பாங்க. அப்புறம் டெஃபினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் ஓகேங்களா, அது கேட்பாங்க. அதுக்கப்புறம் பேஸ் ஆஃப் ஸ்வாப் சப்ஸ்டியூட் வித் சிங்கிள் வேர்ட்ஸ் ஓகேங்களா. ஸோ அதோட பேஜ் நம்பர் 112லேருந்து 113 வரைக்கும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி கன்ஃபியூசபிள் ஓகேங்களா. ஸோ அதோட பேஜ் நம்பர் நான் சொல்கிறேன். ஸோ அந்த பேஜ் நம்பர் ரைட்டில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ புக்கில் என்ன பேஜ் அப்படின்றது. அப்புறம் ஃபாரின் வேர்ட்ஸ் அண்ட் ஃபேஸஸ். அப்புறம் சப்ஸ்டியூட் வேர்ட் ஃபேஸஸ் வித் பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ். எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஒய்ஃப், ஹவுஸ் மேக்கர் ஐட்டம்ஸ் ஓகேங்களா. ஸோ அதோட பேஜ் நம்பர் 40, 111, 112, 173 ஓகேங்களா. அப்புறம் மாடல் வேர்ப்ஸ் அண்ட் செமி மாடல்ஸ் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா போர்ஷன்ஸ், அதுக்கப்புறம் கொஷின்ஸ் டேக், அது டாபிக் ஃபார் டெஸ்ட் லேர்ன் ஹவர் கிளாஸ், சிலபிகேஷன், ஃபைண்டிங் நம்பர் ஆஃப் சிலபஸ் ஓகேங்களா. ஸோ அமெரிக்கன் இங்கிலீஷ் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஓகேங்களா. ஸோ அது பேஜ் நம்பர் 181 நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். ஸோ சிங்குலர் அண்ட் ப்ளூரல். அப்புறம் சென்டென்ஸ் பேட்டர்ன் பிளெண்டிங் வேர்ட் 72 பேஜ் நம்பர் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஷின் நம்பர் அதாவது பார்ட் 2ல் கொஷின் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 21லேருந்து 26 வரைக்கும் ஓகேங்களா. இதில் பார்த்திங்க அப்படின்னா போயட்ரி ஆப்ஷன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஓகேங்களா. இதில் 2 மார்க் கேட்குற மாதிரி இருக்கும். இப்போ 4 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா 8 மார்க்கு, 4 out of 6 ஓகேங்களா. 6ல் 4 அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். எனி 4 poem has been must ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 27லேருந்து 30. ஸோ டு ஹேஸ் டைரக்டட் ஓகேங்களா. கிராமர் டாபிக் பி டெஸ்டட் அண்டர் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் சிந்தசிஸ் ஓகேங்களா. அதில் பார்த்திங்க அப்படின்னா மார்க் பார்த்திங்க அப்படின்னா 3 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 மார்க்ஸ் ஓகேங்களா. 3 அதாவது ஒரு கொஷின் 3 மார்க். ஸோ 2 கொஷின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சாரி ஓகேங்களா. 3 கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதில் 6 மார்க் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் பார்த்தீங்கன்னா 148 152. அப்புறம் வந்து ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ் ஸோ 78 79. அப்புறம் வந்து சிம்பிள் காம்பவுண்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். ஸோ பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 175 176. ஓகேங்களா. கண்டிஷனல் கிளாஸஸ் டிகிரிஸ் ஆஃப் காம்பரேஷன் அண்ட் 60 180 வரைக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 3. ஓகேங்களா. ஸோ பார்ட் 3ல் 31 33 வரைக்கும் என்ன கொஷின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்பிளைன் த எனி டூ தி ஃபாலோவிங் வித் ரெஃபர்ஸ் டு த கான்டெக்ஸ்ட் த போயட்ரி. அதில் வந்து 3 மார்க் வந்து ஒரு கொஷினுக்கு வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 2 × 3 6 மார்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் 2 out of 3ல் வந்து 2 அது மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 34 36 கொஷின்ஸ் வந்து என்ன கேட்கணும்னா ஆன்சர் எனி டூ த ஃபாலோவிங் கொஷின் ப்ரீஃப்லி ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஆன்சர் கொஷின். ஓகேங்களா. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 × 3 ஸோ 6 மார்க் வந்து வரும். ஸோ 2 கொஷின் வந்து அட்டன் பண்ண மாதிரி இது 3 மார்க். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 37 40 கொஷின் வந்து டாபிக் ஃபார் டெஸ்டிங். ஓகேங்களா. ஸோ இது வந்து 3 × 3 ஒரு கொஷினுக்கு வந்து 3 மார்க் கிடைக்கும். ஸோ 3 கொஷின் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு 9 மார்க் வந்து வரும். 3 out of 4. ஓகேங்களா. ஸோ அதில் என்னென்ன அப்படின்னா 37 40 வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டயலாக் ரைட்டிங் அண்ட் மினிமம் 3 எக்ஸ்சேஞ்சஸ். ஓகேங்களா. காம்படிஷன் ஃபில் இன் த பிளாக்ஸ். ஸோ பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 123 125 வரைக்கும் எடுத்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இப்போ வந்து வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரெப்ரசன்டேஷன் டேபிள்ஸ் ரீசார்ஜ் கிராஃப் மேப் ஆஸ்கிங் த கொஷின் ஃபார் அனாலிட்டிக் இன்டர்ப்ஷன் ஆஃப் டேட்டா. இல்லை கொஷின் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 52 122 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிஸ்கிரிப்பிங் ப்ராசஸ் வந்து 79. ஸோ கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ரோஸ் மேட்ச் வித் மீனிங்ஸ் 199. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா செமெட்டிக் ஃபீல்டு. ஓகேங்களா. ஸோ அது வந்து பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 190. ஸோ நோட்டீஸ் ரைட்டிங் மெசேஜ் ரைட்டிங். ஸோ பேஜ் நம்பர் 17 18. அப்புறம் வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஹெட்லைன்ஸ். அப்புறம் வந்து இமெயில் ரைட்டிங். அப்புறம் வந்து ஸ்போர்ட் ஆஃப் எரர் ஃபில் இன் த பிளாங்க். ஸோ பேஜ் நம்பர் 17. அப்புறம் வந்து ஹோமோஃபோன் 7. ஸோ லிங்க் வேர்ட்ஸ் வந்து 46 216. அதுக்கப்புறம் வந்து கன்கோட் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 81. ஸோ ஃபார்மிங் கொஷின். ஸோ வேர்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கிராமிக்கல் ஃபங்க்ஷன் டென்சஸ் இருக்கும். ஸோ டிட்டர்மினேட்ஸ் அப்புறம் ப்ரீபொசிஷன். அதுக்கப்புறம் வந்து ரிக்யூரன்ஸ் தி வேர்ட் ப்ரேசஸ் டு மேக் மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். ஓகேங்களா. பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 219 வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்ட் 4. ஸோ கொஷின் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 41 47. ஸோ ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா பேராகிராஃப். ஓகேங்களா. ஸோ பேராகிராஃப் கொஷின் ஃபார் ப்ரோசஸ் அண்ட் தென் பேராகிராஃப் கொஷின் ஆஃப் போயட்ரி. அப்புறம் வந்து பேராகிராஃப் கொஷின் ஆஃப் த சப்ளிமெண்ட்ரி ரீடர். ஓகேங்களா. இது வந்து ஒன்றுத்துக்கு 5 கொஷின் இருப்பாங்க. 1 கொஷின் தான் ஈதர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 1 கொஷின் அட்டன் பண்ண மாதிரி ஒரு கொஷினுக்கு 5 மார்க்கு. ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஃபஸ்ட்டு 3 யூனிட்ஸ் அண்ட் தென் 6th யூனிட் இஸ் சேஃபர் சைடு. ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். டாபிக் ஃபார் டெஸ்டிங். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 × 5. ஸோ 20 மார்க். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நோட் தம் மேக்கிங் சம்மரைசிங். ஓகேங்களா. ஸோ அதில் வந்து பேஜ் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் புக்கில் 48 49. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரைட்டிங் பயோகிராஃபிக்கல் ஸ்கெட்ச் ஃப்ரம் தி கிவன் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட்டிங் த ரிப்போர்ட் யூஸிங் இன்ஃபர்மேஷன் கிவன் த ஆர்டிகல் ரைட்டிங். ஸோ பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா 83 84 51 52. அண்ட் தென் த ப்ரோஸ் காம்பன்சேஷன் அண்ட் த போயட்ரி எக்ஸ்பென்ஷன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லெட்டர் ரைட்டிங் the upcross official job application with biodata. So 153 155 177 178 page number. So paragraph writing on the central topic 160. and then the expression of the power verb. So 49. so article rating. so next வந்து டெவலப்பிங் அந்த 182. ஓகேங்களா. ஸோ நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ஸோ மறக்காமல் இருக்கக்கூடிய இடத்துல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பிடிஎஃபோட லிங்க் அண்ட் தென் அதர் 2 மெட்டீரியல்ஸ் யூ ஹாவ் டு வாண்ட்
டு ப்ளீஸ் ஜாயின் டு தி வாட்ஸ்அப் சேனல் குரூப். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் குரூப்பில் வந்து ஆல் தி ஸ்ட்ராட்டஜிஸ் செப்பரேட்டாக இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கிடச்சிரும். ஸோ எல்லாருக்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வெரி வெரி யூஸ்ஃபுல் ஆஃப் த யுவர் பப்ளிக் எக்ஸாம் டு யூ லியர்ன் டு வெரி குட் this channel. You will become the good marks you score in the 2025 public exam. So எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.